இந்த வழக்கு விசாரணைகள் மத்திய அரசினுடைய பங்களிப்பு, அதாவது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, மத்திய அரசினுடைய பங்களிப்புன்னு சொல்ல முடியாது, மத்திய அரசு நிறுவனங்கள்னு வச்சுடுங்க. இந்த அமைப்பு ரீதியான வழக்குகள்லாம் இருக்குல்ல, 2G முதற்கொண்டு எல்லா வழக்கையும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தமிழகத்தில் திமுகவுக்கு வினருடைய மேல இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் வேகப்படுத்தணுங்கிறது மட்டும் அவங்க தீவிரமான ஒரு களத்தில் இறங்கியிருக்காங்கிறது ஒரு உண்மையான விஷயமும் கூட. அந்த அடிப்படையில் தான் கவர்னர் நிறைய ஆவணங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஏற்கனவே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கொடுத்த கவர்னர்கிட்ட கொடுத்த குற்றச்சாட்டு, இங்கே நடந்த ஊழல் பட்டியல், அது சம்பந்தப்பட்ட இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறது சம்பந்தமாகவும் கவர்னர் உள்துறை அமைச்சரை பார்த்து தனியாக இது சம்பந்தமாகவும் வலியுறுத்தியதாகவும் தெரிகிறது. இதெல்லாம் இருக்கு. மொத்தத்தில் நீங்கள் அடுத்தடுத்த நாட்கள் திமுகவுக்கு பெரிய அளவில் திமுக தலைவர்கள் மேலே நடவடிக்கைகள் பாயுங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இவங்க கவர்னருக்கு மேலே சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு அமைச்சர்கள் எல்லாம் பாருங்க, ஒருத்தருக்கு பிறகு ஒருத்தராக கவர்னருக்கு மேலே சேத்தவாரி பூச ஆரம்பிச்சிருக்காங்க. அது காரணம் இங்கே ஒரு பெரிய சிக்கல் உருவாகுது. திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வரப்போகுது. அவங்க செய்த ஊப்பத்தினவங்கெல்லாம் தண்ணியை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. அந்த நிர்பந்தம் வர்றதுனால முன்னே இவங்க உடனே துடிச்சிருவாங்க, துடிச்சு கதற ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இது இருக்குன்னு நான் நம்புறேன்.